அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். ஒருத்தன் எப்படி திருடுறான்னு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம்லவா. ஆமாம், அவன் ஏன் திருடுறான்னு தெரியுமா? அவனோட பூவான மனசாய்க்கும், ரோஜா பூ போல் அவனோட மனசு இருக்கும். அந்த மனசை சிலவர்கள் பயன்படுத்தி கல்லாக மாற்றிடுவாங்க. அவன் நல்லவனாக இருப்பாங்க, மக்கள் கூட்டத்துக்கு உதவி செய்கிறவனாக இருப்பாங்க. சில மக்கள்கள் அவங்கள நன்றித்தனத்தை காட்ட மாட்டாங்க. நன்றித்தனத்தை காட்டுறதுனால உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட உதவி செய்கிறதுக்கு மனம் வராது. சிலர் இருக்கிறாங்க, கொடுத்தோடனே வாங்கிட்டு போய்த்துவாங்க. அவன் நன்றியை காட்டுவாங்க. அவன் நன்றியை கேட்கும்போது அவன் எந்த உதவி செஞ்சிருந்தாலும் சரி தான், அவன் என்ன செய்ய சொல்கிறானோ அதை அப்படியே மறக்காமல் சிலவர்கள் செஞ்சிடுவார்கள். உதாரணத்துக்கு, ஒருத்தன் போய் உதவி செய்கிறான், ஆனால் அவன் எனக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கு முன் வாரான். ஆனால் அவன் எவனுக்கு உதவி செஞ்சானோ அவனோட தப்பாக இருக்க முயற்சி செஞ்சாலும் கூட அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் அவனை மானத்தை இறக்கிறதுக்கும் சிலர்கள் ரெடியாக இருப்பாங்க. அது எதுக்காக தெரியுமா? அவன் அந்த இது இல்லை, அவனுக்கு நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிற அவன் அப்படி உதவி செஞ்சிடான். அந்த உதவி செஞ்சவன் தப்பாக நடக்கும்போது அவன் மனசு வலிக்கினான். ஆனால் அவனுக்கு காயம் படுத்திடக்கூடாது மனசை நினச்சிண்டு மானத்தை இழந்துருவாங்க. அப்படிப்பட்டவர்களும் அந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? ஆனால் சிலவங்க உதவி செய்வாங்க, பாவம் பார்த்து இது செஞ்சு. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் கூட இந்த உதவி செய்கிறதுக்கு இது செய்ய மாட்டாங்க. ஏன்னா சிலவங்க நன்றி காட்ட மாட்டாங்க. நன்றிண்டா ஒருத்தனுக்கு 1 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுக்க 1 லட்சம் ரூபா. ஆனால் அவன் நெருக்கடி, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை எழுது உதவி செஞ்சவனுக்கு. ஆனால் அவனுக்கு சின்ன உதவி, காசு உதவியில் சின்ன உதவி செஞ்சு அவனை லீஸ் பண்ண முடியும். ஆனால் அவன் எப்படி வேணால் நாசம் போட்டும் சொல்லி பணம் கழிச்சா போதுன்னு நினச்சிட்டு போகிற மட்டி தான் இது. அவனை கட் பண்ணி போட்டு போயிந்த உண்மையான நட்பு கழிப்பதும் கஷ்டம், போலியான நட்பு கழிப்பது ஈஸியாக வந்துடும். இது மாதிரி போலியான காதலி கழிப்பது ஈஸியாக வந்துடும், ஆனால் உண்மையான காதலி கழிப்பது கஷ்டம். அது மாதிரி தான் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு நினைத்துண்டு அவங்க செய்த சின்ன சின்ன பிள்ளைகளாக இருப்பது அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அது பிள்ளைகள் குத்தி காட்டினாலோ வெளியாக குத்தி காட்டினாலோ அவங்களுக்கு அது பிரச்சனையாக எடுக்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா பிள்ளைகளை நல்லா வளர்ப்பது அவங்களுக்கு பொறாமையாக இருப்பது என்று அவங்க உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிறதுனால தான் பிள்ளைகள் நாசமாக போவதும், ஆனால் சில பிள்ளைகள் நல்லா வருவதும், அம்மா அப்பா பேச்சை கேட்கக்கூடாதுன்னு அவங்க மனசில் நினைப்பது நினைப்புகள் உருவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.